வீட்டுல பிரச்சனை இல்ல, தூக்கு மாட்டிக்க போயிட்டேன். எங்க ஃபாதர் போன் பண்றாரு, எங்க பாஸ்டர் போன் பண்றாரு. நம்ம எல்லாம் சொன்னா இவனுக்கு நம்ப மாட்டானுங்க, அதனாலதான் நான் அந்த மேட்டர் சொல்லிக்கல. பாஸ்டர் போன் பண்றாரு, போன் போட்டு அதான் போனு அந்த ரூம்லயே, நான் தூக்கு மாட்டிக்க போற ரூம்லயே இருக்கு போனு. அப்ப எனக்கு போன் வருது. நான் எப்பவுமே சைலண்ட்ல போட்டு இப்ப போனேன், அன்னைக்கு சைலண்ட்ல போடல. போன் வருது, நான் இறங்கி எடுத்து பேசுறேன். என்ன மேஷாக் பண்ற அப்படின்னு கேக்குறாரு. வீட்டுல சண்டைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்குது போல. என்ன மேஷாக் பண்றாரு? இல்ல நான் சும்மா தானே இருக்கிறேன். நீ எதையும் போட்டு மனசு குழப்பிக்காது, ஆண்டவர் இருக்காரு, அதெல்லாம் போயிடாத, நீ எதுவும் தைரியமா இரு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, பிரச்சனை எல்லாம் பாத்துலாம் விடு, நீ ஃபர்ஸ்ட் அந்த ரூம் விட்டு வெளியே வாண்டுறாரு. அவர் சொல்றாரு அந்த ரூம் விட்டு வெளியே வாண்டுறாரு. எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. எந்த ரூம்லனா? நீ எந்த ரூம்ல இருக்கிறியா, அந்த ரூம் விட்டு வெளியே வா ஃபர்ஸ்ட் அப்படின்றாரு. நான் அப்படியே கை காலம் எனக்கு உடம்பு சிலுக்குது இப்ப சொல்லும் போது. நான் என்ன பண்றேன், கடகன்னு செல்போன் எடுத்துக்கிட்டு அந்த துணியெல்லாம் கைட்டி போட்டு வந்துட்டேன், வெளியே வந்து ஹாலில் உட்காந்து அழுகுறேன் ஓன்னு. அப்ப திரும்பி அவருக்கு போன் பண்ணி பேசுறேன், இந்த மாதிரி நான் அப்படின்னு. எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, அதுதான் உனக்கு கால் பண்ண, அதெல்லாம் தப்பு, நீ அப்புறம் அழிவ, செத்து போயிடுவ, ஈஸியா எல்லாமே முடிஞ்சிடும்னு போயிடுவ, ஆண்டவர் சமூகத்துக்கு நீ போக முடியாது, அழிஞ்சுன்னு தான் இருப்ப நீ, ஆனா அந்த மாதிரி இதுக்கப்புறம் அந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை பண்ணாத. நான் கோவம் போதையில தான் மாட்டிக்கு போறேன். அதோட தான் நான் அந்த பழக்கத்தையே விட்டேன்.